டைமண்ட் ஜுவல்லரி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணியின் தலைவர் பெருமக்களே, என்னோடு உடன் வந்திருக்கிற தென் சென்னை மாவட்டத்தினுடைய எங்கள் செயலாளர் தோழர் ரவிசங்கர் அவர்களே, இந்த தொகுதியின் வேட்பாளராக அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய அன்புக்குரிய அண்ணன் RS பாரதி அவர்கள், தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு மேடையில் நிற்பார், எதிரணியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் உள்ளிட்ட வேட்பாளர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கட்டும், அவரோடு ஆங்கிலத்தில் அவர்களால் வாதம் புரிய முடியுமா என்று கேட்டார். அண்ணனுக்கு ரொம்பதான் பேராசை. ஆங்கிலத்தில் வாதம் புரிவதற்கு அழைக்கிறார். ஆங்கிலத்தில் எல்லாம் வாதம் புரிய வேண்டாம், தமிழில் வாதம் புரிவதற்கு வரட்டும் அக்காவோடு. தமிழில், தாய்மொழி தமிழில், நம்முடைய மொழியில் நம்முடைய அக்கா ஒருபுறம், அவர்கள் ஒருபுறம் நின்று தமிழில் பேசிவிட்டு வெற்றி காட்டட்டும். அந்த அளவுக்குத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். 37 பேர் இன்றைக்கு அதிமுகவின் சார்பில் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை ஒரு கட்சி பெற்றிருக்கிறது டெல்லியில். ஆனால் எந்த காலத்தை விடவும் இந்த காலத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மிக மோசமாக காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் அவர்களாலேயே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு, அம்மையார் இருக்கும்போது ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னார், உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னார், உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னார். அவர்கள் போற்றுகிற அம்மையார் எதை எதிர்த்தார்களோ அதிலேயே இவர்கள் போய் உடனடியாக கையெழுத்து போட்டு விட்டார்கள். கையெழுத்து போட்டுவிட்டு சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் சொல்லுகிறார், ஜிஎஸ்டியில் நாங்கள் கையெழுத்து போட்டதனால் தமிழ்நாட்டினுடைய தொழிற்சாலைகள் 40,000 தொழிற்சாலைகளை மூடிவிட்டோம். உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் இயங்குகிறது. சொல்வது யார்? அவர்கள். அவர்களே இன்றைக்கு மோடி அரசுக்கு அனைத்துக்கும் தலையாட்டிவிட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு காவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு புறம், நாம் ஒரு புறம். இன்றைக்கு ஊடகங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கை வந்துவிட்டது, அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வந்துவிட்டது, 2 தேர்தல் அறிக்கையும் நம்பலாமா என்று விவாதிக்கிறார்கள். அப்போது சிலர் வந்து சொல்கிறார்கள், 2ஐயுமே நம்ப முடியாது. ஏன்? 2 பேருமே தமிழ்நாட்டிற்கு கேடு செய்பவர்கள், 2ஐயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, 2 தேர்தல் அறிக்கையாலும் பயனில்லை என்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கையும் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் ஒரே கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்போதான் நான் கேட்டேன் ஒரு ஊடகத்தில், எப்படி உங்களால் மனசாட்சி இல்லாமல் இப்படி சொல்ல முடிகிறது? திமுக வந்தால், திமுக கூட்டணி வென்றால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லுகிறோம், அதிமுகவும் சொல்லுகிறது. ஆனால் திமுக வந்தால் செய்வோம் என்று சொல்லுகிறோம், மத்தியில் காங்கிரஸ் வந்தால் அதை சாத்தியப்படுத்தி தரும் என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நீட் விலக்குக்காக தீர்மானம் போடும்போது அந்த காங்கிரசும் சேர்ந்து எங்களோடு அதை ஆதரிக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை கருத்தளவிலாவது ஆதரிக்கிறதா? செய்வது செய்யாதது இரண்டாவது. ஆனால் கருத்தளவில் கூட ஆதரிக்காமல் நீட் கொண்டு வந்து தருவோம், நீட்டை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு. அப்படி என்றால் அவர்கள் எப்படி அதை செய்து தருவார்கள்? இங்கே காங்கிரஸ் அதை செய்து தருகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சியும், அதை செய்து தரமாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லுகிற கட்சியும் எப்படி ஒரே நேர்கோட்டில் வரும்? அதுபோல 7 தமிழர் விடுதலை, 7 தமிழர் விடுதலை, ராஜீவ்காந்தி அவர்களினுடைய படுகொலை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு நேரடி பாதிப்பை தரக்கூடிய ஒன்று. அப்படி இருந்தும் கூட ராகுல் காந்தி மிக தன்மையாக பதில் சொல்லுகிறார், அதற்கு சட்டம் தடையில்லை என்றால், நீதிமன்றம் தடையில்லை என்றால் நாங்கள் எந்த தடையும் விதிக்க மாட்டோம், எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் நான் சுப்பிரமணியன் சுவாமியுடைய பேட்டியை பார்த்து விட்டு வந்தேன். அவர் சொல்லுகிறார், காம்ப்ரமைஸே கிடையாது, ஏனென்றால் அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் பேசக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அவர்களும் இவர்களும் எப்படி ஒரே நேர்கோட்டில் வருவார்கள்? ஆனால்
அவர்களையும் நம்மையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி மக்களிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்தி விடலாம், வாக்குகளை அள்ளிவிடலாம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். அந்த கணக்கு எடுபடாது என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் எடுத்து சொல்லுகிறது. தளபதி அவர்கள் பங்கேற்ற தஞ்சை கூட்டம், பெரம்பலூர் கூட்டம், அனைத்தும் தர்மபுரி கூட்டம் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனால் எடப்பாடி பயணிக்கிறார், வணக்கம் சொல்லி பயணிக்கிறார். திரும்ப வணக்கம் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை, நாதி இல்லை என்கிற அளவுக்கு ஒரு முதலமைச்சருக்கே இந்த கதியா என்று சமூக ஊடகங்களில் கேலி பேசக்கூடிய அளவுக்கு அவர்களின் நிலை பரிதாபமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால், அவர் நிறுத்தப்பட்ட உடனேயே ஊடகவியலாளர்கள் அவரை சந்தித்து கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் பேச்சாளர் தான், எழுத்தாளர் தான், கவிஞர் தான், ஆனால் ஒரு அரசியல்வாதியாக கள செயல்பாட்டிற்கு வந்து நிற்கக்கூடிய இந்த இடத்தில் உங்களால் முத்திரை பதிக்க முடியுமா என்று கேட்ட மாத்திரத்தில் சொல்லுகிறார், தென் சென்னை தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, சதுப்பு நில பிரச்சனை இருக்கிறது, பள்ளிக்கரணையில் இந்த இடத்தில் மேம்பாலம் தேவைப்படுகிறது, இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது என்று சொல்லி தென் சென்னையினுடைய சந்து பொந்து இண்டு இடுக்குகளில் என்னென்ன பிரச்சனை உண்டோ அத்தனையும் ஒரு 5 நிமிடத்தில் பட்டியல் போடக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல்பாட்டாளரை இன்றைக்கு நம்முடைய தளபதி வேட்பாளராக தந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர், அறிவார்ந்த வேட்பாளர், ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர் கட்டாயம் வென்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார் என்கிற பதிவை நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அறிவாளிகள் இந்த தமிழ் சமூகத்தில் அரிதிலும் அரிதாகத்தான் நமக்கு கிடைப்பார்கள். அப்படி கிடைத்திருக்கிற ஒரு வேட்பாளர் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த அக்கா தமிழச்சி அவர்கள் கட்டாயம் வென்று நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். 40க்கு 40 வென்றோம் என்கிற பதிவை இந்த கூட்டணி ஏற்படுத்த வேண்டும். 2004 தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்து எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை புரிந்தாரோ அந்த சாதனையை நம்முடைய தளபதி அவர்களும் புரிந்தார்கள் என்கிற அந்த பதிவை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு கள போராளியாக நின்று களத்தில் இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழச்சி அவர்கள் வந்து சந்திக்கும் போது சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு வேட்பாளர், அவர் கட்டாயம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்டவர்களால் நாடாளுமன்றம் அந்த பழைய வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறார் என்றே தெரியாத அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த நாடாளுமன்றம் என்பது தமிழ்நாட்டிலிருந்து ஆளுமைகள் சென்ற நாடாளுமன்றம். ஆனால் அந்த நாடாளுமன்ற வரலாற்றை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இவர் போன்றவர்கள் கட்டாயம் செல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த வெற்றியை நாம் சாத்தியப்படுத்துவோம். அதற்கு கட்டியம் கூறுகிற வகையில் ஒரு மாநாடு போல் இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதே மன்றத்தில் வெற்றி விழா மாநாட்டையும் நடத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.